Hi students, welcome to Samachir Study YouTube channel. In the video, 11th standard mathematics exercise 1.1 question 1 solve பண்ணலாம் students. Total 4 subdivisions இருக்குது. So first question, write the following in roster form. So roster form na என்னது? அந்த செட்டை வந்து ரெண்டு curly bracketsக்கு நடுவுல உள்ள values எழுதுறதுக்கு பேரு தான் roster form. இந்த மாதிரி curly bracketsக்கு நடுவுல நீங்க values comma போட்டு எழுதணும் students. அடுத்தது question பார்த்திடலாம். X belongs to n. n அப்படிங்கிறது natural numbers where x square is less than 121. So x square எப்படி இருக்கணும்? 121 விட லெஸ்ஸா இருக்கணும், குறைவா இருக்கணும். And x is a prime number. So prime number நீங்க படிச்சிருக்கிறீங்க. prime numbers 1ஆல டிவைட் பண்ண முடியும், அதே நம்பரால டிவைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 1ங்கிறது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அதனால பிரைம் நம்பர்ஸ்ல நீங்க 1 எழுதக்கூடாது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் 121. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 121னா எக்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ் இஸ் லெஸ் தேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 121. ஸோ 121ங்கிறது என்னது? 11 square. So x is less than plus or minus 11. Okay. So நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். 10 square is 100, 11 square is 121 படிச்சிருக்கிறீங்க. சரியா? ஸோ அதனால தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121. இதுல வந்து ஸ்கொயர் எடுக்கும்போது அது பிளஸ் 11 இருக்கலாம், மைனஸ் 11 இருக்கலாம். ஆனா நமக்கு இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆல்ரெடி சொன்னேன் 1ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ 1க்கு அப்புறம் உள்ள பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம்? 2, 3, 5, 7. வேற ஏதாவது பிரைம் நம்பர்ஸ் இருக்குதா? 11ம் பிரைம் நம்பர் தான். பட் இங்க வேல்யூ என்னது? x is less than 11. ஸோ ஆன்சர் என்ன எழுதணும்? 2, 3, 5, 7. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதும்போது கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவுல உங்களுக்கு கிடைச்ச வேல்யூஸை கமா போட்டு செப்பரேட் பண்ணி எழுதுறோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். Write the following in roster form, the set of all positive roots of the equation. So இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனை நல்லா நோட் பண்ணீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் கொடுத்து எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா தெரியணும். இப்போ a இன்டு பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா எய்தர் a 0வா இருக்கலாம் இல்ல b 0வா இருக்கலாம். சரியா? இத நல் ஃபேக்டர் லான்னு சொல்லுவோம். இப்போ 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா x மைனஸ் 1 0வா இருக்கலாம், x பிளஸ் 1 0வா இருக்கலாம், அதே மாதிரி x ஸ்கொயர் மைனஸ் 1ம் 0வா இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? x ஈக்குவல் டு பிளஸ் 1, x ஈக்குவல் டு மைனஸ் 1. அதே மாதிரி இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதே மாதிரி நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1. ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். ஸோ எக்ஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இதில் என்ன எழுதி சொல்லியிருக்காங்க? ஒன்லி த பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னது? நீங்கள் மைனஸ் 1 விட்டுக்கிட்டு பிளஸ் 1 மட்டும் எழுதுனா போதும். இன்னொன்று, இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல நீங்கள் வேல்யூஸை ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. ஸோ 1,1ன்னு எழுதக்கூடாது. சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஜஸ்ட் கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள 1 அப்படின்னு எழுதுனா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Write the following in roster form. X belongs to natural numbers. 4x plus 9 less than 52. இதை just solve பண்ணா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸி. 4x plus 9 is less than 52. ஸோ இப்போ இந்த 9 வந்து நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போனீங்கன்னா 4x is just ஈக்குவேஷன் சால்வ் பண்றது மாதிரியே செய்திடலாம். 4x is less than 52 minus 9. So 52 minus 9 is 43. So 4x is less than 43. நமக்கு வேண்டியது x. So இந்த 4 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போகும்போது என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். So x is less than 43 over 4. So 43 divided by 4 வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 10.7 கிடைக்கும். சரியா? ஸோ
இதில் வந்து நேச்சுரல் நம்பருங்கிறதுனால நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் கவலைப்பட வேண்டாம். எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் 10.7. ஸோ 10.7க்கு குறைவாக உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ இப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப் டு 10. ஏன்னா 10 விட அதிகமான வேல்யூவில் தான் இது லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 10 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், 11 கன்சிடர் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். x minus 4 divided by x plus 2 equal to 3, where x belongs to all real numbers except minus 2. இது என்னன்னா rங்கிறது ரியல் நம்பர், minus 2ங்கிற வேல்யூவை தவிர எந்த ரியல் நம்பரா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த minus 2 இதுல இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னு சொன்னா, இப்போ எக்ஸ் வந்து -2 இருந்தால் டோட்டல் டினாமினேட்டரும் 0 ஆகிரும். ஸோ இந்த நம்பரே ரியல் நம்பராக இருக்க முடியாது, இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்காது. அதுக்காக தான் அவங்க வந்து இதில் -2வை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். எக்ஸ் - 4 ஓவர் எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் - 4 ஈக்குவல் டு 3 into x plus 2. ஸோ இப்போ இந்த 3 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x - 4 equal to 3 கூட ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணணும், 3x plus 6. ஸோ இப்போ அடுத்தது எக்ஸை ஒரு டைரக்ஷன் கொண்டு வருவோம். ஸோ x minus 3x, இந்த plus 3x ஆப்போசிட் டைரக்ஷனில் -3x ஆகுது. அதே மாதிரி -4 ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது ப்ளஸ் ஆகும். கரெக்டா? ஸோ எக்ஸ் - 3x ப்ளஸ் மைனஸ், ஸோ கிரேட்டர் நம்பர் எது? -3. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைனை கொடுக்குறோம். ஸோ -2x ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் எப்படி இருக்கும்? 10 divided by -2, that is equal to -5. ஸோ இதை எப்படி நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுவோம்? ரெண்டு கர்லி பிராக்கெட்ஸ்க்கு நடுவில் -5 எழுதுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ரொம்பவே சிம்பிள், -5 in roster form. Okay students, hope you understand all these questions. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.